ஓகே. ஸோ டுடே பார்க்க போற லெசன் வந்துட்டு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேட்டர். வாட் இஸ் மீன் பை மேட்டர்? ஸோ மேட்டர்னா என்ன? சாலிடு, லிக்யூடு, கேஸ். இது மூணு தான் வந்துட்டு என்ன சொல்றோம். ஓகேவா? ஒரு ஸ்பேஸ்ல, ஒரு இடத்துல, ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பிளேஸ் ஆக்குபை பண்ணியிருக்க ஒரு மாஸ், அந்த மாஸ்க்கு பேர் தான் மேட்டர். சரியா? ஒரு ஸ்பேஸ்ல ஒரு நம்ம பூமியில வந்துட்டு ஒரு ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கிற ஒரு ஒரு மாஸ், ஒரு பொருளுக்கு பேர் தான் மேட்டர். சரியா? ஸோ சாலிடு, லிக்யூடு, கேஸ் மூணு ஃபார்ம்ல எனக்கு மேட்டர் இருக்கு. சாலிடு, லிக்யூடு, கேஸ் மூணு ஃபார்ம்ல மேட்டர் இருக்கு. சாலிடை ஹீட் பண்ணா அல்லது கூல் பண்ணா எனக்கு இருங்க வரேன், இதை எனக்கு எழுதி காமிச்சு தான் புரியும். சாலிடை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சரியா? சாலிடை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லிக்யூட் கிடைக்கும். ஓகேவா? அதே லிக்யூட நான் அகைன் என்ன பண்றேன், ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேஸ் கிடைக்கும். சரியா? லிக்யூட நான் அகைன் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேஸ் கிடைக்கும். அதுவே லிக்யூட, ஓகேவா, லிக்யூட நான் கூல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சாலிட் கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதுதானே? லிக்யூட கூல் பண்ணா சாலிட் கிடைக்கும், சாலிட ஹீட் பண்ணா லிக்யூட் கிடைக்கும், லிக்யூட கூல் பண்ணா சாலிட் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி கேஸை நான் கூல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும். சரியா? எல்லாமே தெரிஞ்சதுதான். சாலிட ஹீட் பண்ணா லிக்யூட் கிடைக்கும். ஓகேவா? லிக்யூட ஹீட் பண்ணா கேஸ் கிடைக்கும், கேஸை கூல் பண்ணா கூல் பண்ணா சாலிட் கிடைக்கும். சரியா? ஸோ இவ்வளவுதான். சரியா? அது மட்டும் தெரிஞ்சுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்டர் வந்து எனக்கு ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. சரியா? ஸோ மிக்ஸ்டர்னா இந்த மிக்சர் கிடையாது, இந்த மிக்சர். சரியா? மிக்சர்னா கலவைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கலவை அண்ட் பியூர் சப்ஸ்டன்சஸ். மிக்சர்ல எனக்கு ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஹோமோஜினஸ், ஹெட்டிரோஜினஸ். ஓகேவா? ஹோமோஜினஸ்னா என்ன? ஒரே மாதிரியான ஒரே ஒரு சால்யூட், அதாவது கரையக்கூடிய பொருள் தான் சால்யூட்னு சொல்லுவோம். சால்வெண்ட்னா கரைப்பான். ஓகேவா? ஒரு பீக்கர்ல நீ என்ன பண்ற அப்படின்னா சம்திங் ஒரு சர்க்கரையை ஒரு தண்ணியில சர்க்கரையை போடுற. தண்ணீர் என்னது அப்படின்னா சால்வெண்ட். ஓகேவா? எந்த பொருள் அதிகமா இருக்கோ அது சால்வெண்ட். எது வந்துட்டு சர்க்கரை தானே கம்மியா எடுத்துக்குவோம் கரைக்கிறதுக்கு. ஸோ சர்க்கரையை வந்துட்டு சொல்யூட். ஓகேவா? சொல்யூட், சால்வெண்ட். ஓகேவா? ஸோ ஹோமோஜெனஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சுகர் சொல்யூஷன், ஏர். ஓகேவா? சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுல சுகர் மட்டும் தான் போடுவேன், வேற எதுவுமே போட மாட்டேன், வேற எந்த ஒரு பொருளும் நீ ஆட் பண்ண மாட்டேன். சுகர் மட்டும் தான் சொல்யூட் மட்டும், அது ஒரே ஒரு சொல்யூட் மட்டும் தான் போடுவேன். சரியா? ஸோ அதனால ஹோமோஜினஸ். ஓகேவா? பாருங்க, சால்ட் அண்ட் சுகர், சால்ட்டையும் போடுற சுகரையும் போடுற, எனக்கு டூ டைப்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது. சரியா? ஹெட்டிரோஜினஸ். ஓகேவா? ஹெட்டிரோஜினஸ்னா ரெண்டு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஹெட்டிரோஜினஸ். ஓகேவா? ஸோ ஹெட்டிரோஜினஸ். ஓகே. ஸோ பியூர் சப்ஸ்டன்சஸ் எனக்கு ரெண்டாவது கிளாசிபிகேஷன் பேர் என்ன? பியூர் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஹோமோஜினஸ், ஹெட்ரோஜினஸ்னா வாட்டர் ஆட் பண்ணேன், பட் அதை நான் எதுலையுமே ஆட் பண்ணல, தனியா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே தனித்தனியா தான் இருக்கும். சரியா? வாட்டர் எல்லாம் தனித்தனியா தான் இருக்கும். ஓகேவா? இந்த சாக் பீஸ், சரி, இந்த சால்ட், சுகர் சொல்யூஷன் மாதிரி நான் எதுலையுமே ஆட் பண்ணல, அது பாட்டுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு தனியா இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்துட்டு பியூர் சப்ஸ்டன்சஸ். எலமெண்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர். ஓகேவா? அயானு, ஜிங்கு, இதெல்லாம் அது பாட்டும் தனியா தான் இருக்கும், வேற ஒண்ணு கூட எல்லாம் தனி சேர்ந்தெல்லாம் இருக்காது இல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேட்டர்னா என்ன? எனிதிங் விச் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் இன் ஸ்பேஸ் இஸ் கால்டு மேட்டர். ஒரு ஸ்பேஸ்ல ஒரு மாஸ் ஆக்குபை பண்ணுது, ஒரு இடத்த ஆக்குபை பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்டு மேட்டர். சரியா? லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். ஓகேவா? ஸோ எனக்கு லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல நெக்ஸ்ட் ஒரு 5 லா பார்ப்போம். என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் அல்லது லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்,
மூணாவது லா வந்துட்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், ஏ-லூசாக்ஸ் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம்ஸ், அவகேட்ரோ லா. ஓகேவா? ஸோ அவகேட்ரோ லா மொத்தம் 5 லா பார்ப்போம். ஸோ 5மே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான லா தான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லா பாருங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேவா? ஸோ மாஸை கன்சர்வ் பண்ற லா தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். சரியா? ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், it states that mass can neither be created nor be destroyed. அதாவது மாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இதான் அதுக்கு அர்த்தம். நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ளது என்னது, ரியாக்டன்ட். இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டே அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ளது ரியாக்டன்ட், ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ளது ப்ராடக்ட். சரியா? ஸோ இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கும் போது கார்பன் பிளஸ் O2 gives CO2. இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கார்பனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ, 12 கிராம். ஆக்சிஜன் அட்டாமிக் மாலிகுலர் வெயிட் வந்துட்டு 32 கிராம். சரியா? ஸோ ரியாக்டன்டோட மாஸ் எவ்வளோ, 44. ஏன்னா ரெண்டையும் கூட்டும் போது 44 கிராம். ப்ராடக்டோட மாஸ் எவ்வளோ, CO2 மாஸ் 44 கிராம். ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் மாஸ் வந்துட்டு சேமா இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேவா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேவா? மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஓகேவா? ஸோ தட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட், law of definite proportion. ஓகேவா? law of definite proportion, it states that a given compound always contains exactly the same proportion of elements by weight. அது ஒரு given compoundல எனக்கு வந்துட்டு சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் வெயிட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றானுங்க. இது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். ஓகேவா? இப்போ சோர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகேவா? இப்போ ரிவர் வாட்டரு, சி வாட்டரு, ரெண்டுல என்னதான் இருக்கு, வாட்டர் தான் இருக்கு. ஏன்னா சோர்ஸ் டிஃப்ரெண்ட் இல்ல. அந்த மாதிரி வேற காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அதுல உள்ள ஆட்டம்ஸை பார்த்தோம் அப்படின்னா, வெவ்வேறு பொருள் எடுத்துக்கிட்டு அதுல உள்ள காம்பவுண்ட்ஸ், அதுல உள்ள ஆட்டம்ஸை பார்த்தோம் அப்படின்னா கம்போசிஷன் அதுல உள்ள எல்லாமே சேமா இருக்கும், ப்ரொபோர்ஷன் சேமா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு வாட்டர் இருக்கு அப்படின்னா 2:1, ஹைட்ரஜன் வந்து 2, ஆக்சிஜன் 1. ஓகே, அந்த 2:1 ரேஷியோ தான் இருக்கும். சரியா? ரிவர் வாட்டர்லயும் சரி, சி வாட்டர்லயும் சரி, ஓகேவா, 2:1 ரேஷியோ தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் இன்னொரு பேர் என்ன, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? நெக்ஸ்ட் லா வந்துட்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். ஓகே, வாட் இஸ் மீன் பை மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்? இட் states that if two elements can combine to form more than one compound, ரெண்டு சேம் எலமெண்ட் எனக்கு மோர் தென் ஒன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா the masses of one element that combined with the fixed mass of other element are in the ratio of small whole numbers. அதாவது ரேஷியோ டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை சொல்ல வராங்க லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல. ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ரெண்டு இது இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட் நான் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். ரெண்டு சேம் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு நான் என்னென்ன ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணலாம், வாட்டர் அல்லது H2O2 ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸை நான் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாட்டரை ஃபார்ம் பண்ணும்போது H2O2 அது ரெண்டோட ரேஷியோ எப்படி இருந்தது, 1:2. ஹைட்ரஜன் 2 இருக்கு, அப்ப 36/32/2 வரும். ஏன்னா O2ஓட மாலிகுலர் வெயிட் 32, 1/2 இருக்கிறதுனால 32/2 அப்படின்னு வரும். ஸோ 16, 2:16 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ 1:16. ஓகே, மேல இருக்கிற H2O2 வந்துட்டு 1:8. கீழே உள்ளதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2:32 வரும். அப்போ 1:16. கீழே உள்ளதோட ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரேஷியோ வந்துட்டு 1:16. ஓகேவா? ஸோ கீழே உள்ள 1:16, மேல உள்ள 1:8. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ் மாதிரி ரேஷியோ வந்துட்டு சிம்பிள் ரேஷியோ வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்டு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். சரியா? ஓகே,
law of multiple proportion. Next, Gay-Lussac's law. Okay, Gay-Lussac's law என்ன சொல்றாப்ல? According to this law, when gases combine or produced in a chemical reaction, they do so in a simple ratio by volume, provided all gases at the same temperature and pressure. அதாவது ஆக்சுவலாக கெய்லுசாக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா வால்யூம் பற்றி தான் சொல்றாரு. ஓகே, when gases combine or produced in a chemical reaction, they do so in a simple ratio by volume, provided all gases at the same temperature and pressure. ஸோ டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். ஓகேவா, அதை மட்டும் தெரிஞ்சவங்க. மற்றபடி டெஃபினேஷன் உள்ள என்ன சொல்ல வராங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் போக வேண்டாம். சரியா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதை மட்டும் தெரிஞ்சவங்க. சரிங்களா? ஓகே, அவகாட்ரோ லா. ஓகே, அவகாட்ரோ லா வந்து ரொம்ப முக்கியமானதா. It states that equal volumes of gases at same temperature and pressure should contain equal number of molecules. ஓகேவா? ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வந்துட்டு வால்யூமோட ரேஷியோ, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n, அதான் சொல்றாங்க. சரியா? ஸோ ரெண்டோட ரேஷியோ வந்துட்டு சேமா இருக்கும். V1/V2 is equal to N1/N2, இதான் சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் அவகாட்ரோ லா சொல்லுது. சரியா? ஸோ ரேஷியோ ஆஃப் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ், தட் இஸ் நோன் அஸ் அவகாட்ரோ லா. சரியா? நெக்ஸ்ட், அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? weight of an atom of an element, weight of one atom of an element 1/12 into one atom of carbon. சரியா? மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? சும்மா நான் தெரிஞ்சவங்க இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் என்ன தெரிஞ்சவங்க டைரக்டா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அட்டன் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அட்டாமிக் மாஸுக்கு ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா இந்த இது கரெக்டாக போட தெரியணும். சரியா? இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ மாலிகுலார் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் மாலிகுலார் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஆஃப் ஒன் மாலிகுல் டிவைட் பை 1/12 இன்ட்டு வெயிட் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம். ஓகேவா? வெயிட் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம். சரியா? நோட், அட்டாமிக் வெயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் ஈக்குவல் டு 6.4. இதான் ஃபார்முலா. அட்டாமிக் வெயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு 6.4. atomic weight into specific heat into 6.4. Okay. Next, determination of molecular weight. Specific heat na question கொடுத்திருப்பாங்க. No problem, no worry. Specific heat questionல கொடுத்திருப்பாங்க. So atomic weight கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? So molecular weight ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டு மெத்தடுக்கு molecular weight கண்டுபிடிக்கிறது. இருக்கு ரெண்டு மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து வேப்பர் டென்சிட்டி மெத்தட், ரெண்டாவது மெத்தட் வந்து டிஃப்யூஷன் மெத்தட். சரியா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? வேப்பர் டென்சிட்டி மெத்தட். ரெண்டாவது மெத்தட் டிஃப்யூஷன் மெத்தட். சரியா? வேப்பர் டென்சிட்டி மெத்தட், டிஃப்யூஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வேப்பர் டென்சிட்டி மெத்தட்ல பார்க்கலாமே. ஸோ வேப்பர் டென்சிட்டி வெயிட் a certain volume of gas or vapor under certain temperature and pressure, the weight of the same volume of hydrogen under same temperature and pressure. ஓகேவா? So weight of the certain volume of gas or vapor under certain temperature and pressure divided by weight of the same volume of hydrogen under same temperature and pressure. Okay, weight of the certain volume of gas. Okay, or certain volume கொண்ட ஒரு gas ஓட weight divided by hydrogen ஓட weight. Okay, same volume of hydrogen அதோட weight. சரியா? ஸோ இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கலாம். ஓகேவா? கண்டுபிடிக்க சொல்லலாம். சரியா? வேப்பர் டென்சிட்டிக்கு தான் ஃபார்முலா. சரி, வேப்பர் டென்சிட்டி எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டுபிடிக்கிறது அப்படின்னா molecular weight is equal to, this is the formula for molecular weight. Molecular weight is equal to 2 into vapor density. ஓகேவா? வேப்பர் டென்சிட்டியை நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும்னா எனக்கு கிடைக்கிறது மாலிகுலார். டிஃப்யூஷன் மெத்தட், கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஓகேவா? கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் தான். ஓகேவா? டிஃப்யூஷன் மெத்தட் என்ன? கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஓகேவா? கிரஹாம்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் நினைச்சிடாதீங்க. இவர் வந்துட்டு வேற ஒருத்தர். கிரஹாம்ஸ் லா. ஓகேவா? இவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வந்துட்டு அந்த டிஃப்யூஷன் நடக்கிற ரேட் வந்துட்டு எனக்கு
root of the rate of diffusion. R1 by R2 is equal to root of D2 by D1. So this is the diffusion. So but density equal to formula, density is equal to mass by volume. Mass density directly proportional தான் சரியா. அப்போ இந்த D root of m2 by m1 எழுதிக்கலாமா, m2 by m1. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா. ஸோ அதான் எழுதிக்கலாம். R1 by R2 is equal to root of D2 by D1 is equal to m2 by m1. ஓகேவா. கொஸ்டின்ல வந்துட்டு எப்படி நீ எதுக்காக இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்முலா. தெரிஞ்சவங்க ரேடியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் எம். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ரூட்டை மறந்துட்டு ரேடியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டின்னு மட்டும் போட்டுருவாங்க. ரூட் டி அதுதான் ரொம்ப முக்கியம். ரூட் டி ஏதோ ஒரு தொலைக்கும் தான் Yeah, one more 22.4 liter at STP. 22.4 liter at STP. Very, very important. Okay. So, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிஜன் O2 ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் O2? குயிக்கா சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தது ஃபர்தரா மூவ் பண்ணலாம். வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் O2? Quick. What is the molecular weight of O2? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஓட்டோட மாலிகுலர் வெயிட் 32. சரியா. மாலிகுலர் வெயிட் தெரியலன்னா லிட்டர் அட் எஸ்டிபி. 1 மோல் அப்படிங்கிறது என்னது? அட்டாமிக் வெயிட் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா. அதே மாதிரி 1 மோல்ங்கிறது என்னது? மாலிகுலர் வெயிட் ஆஃப். ஸோ இதான் வந்துட்டு 1 மோலோட டெஃபினேஷன். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்க விஷயம் தான். சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 மோல் அப்படிங்கிறது என்னது? 6 × 10⁻23 நம்பர் பெர் ஆட்டம். சரியா. ஸோ இதெல்லாமே 1 மோல் அப்படிங்கிறது 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது 1 மோலுங்கிறது அட்டாமிக் வெயிட் பார்ட்டிகல்ஸ் கூட சொல்லலாம். சரியா. இப்போ 32, அப்போ 1 மோல் சொல்லலாம் 32 கிராம்னு சொல்லலாம். 1 மோல் இஸ் என்னது? மாலிகுலர் வெயிட். ஓகேவா. சமன். சரியா. 16 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம், அல்லது 32 கிராம் ஆஃப் O2 கூட சொல்லலாம். சரியா. அதே மாதிரி ஓகேவா. நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு எனக்கு ஃபார்முலா இருக்கு, பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் டிவைடட் பை அட்டாமிக் வெயிட் 0.4 லிட்டர். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ இதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நோட் எழுதிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வால்யூம் டிவைடட் பை 22.4 லிட்டர் கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர். ஃபார்முலா ஃபார் சரியா. நம்பர் ஆஃப் next, the maximum molecules are present in. ஓகேவா. ஸோ கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல மாலிகுல்ஸ் தான் கேட்குறானுங்க. அவங்க நம்பர் மாலிகுல்ஸ் கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு 15 லிட்டர் ஆஃப் H2 கேஸ் அதோட எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். இது ஒரு ஃபார்முலா. Number of moles is equal to number of molecules divided by Avogadro number. இது ஒரு ஃபார்முலா.
ஸோ 4 லிட்டர். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தானே கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு இந்த ஃபார்முலா எது? என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் வேணும். அவகாட்ரோ நம்பர் நம்மளுக்கு தெரியும். அவகாட்ரோ நம்பர் என்னது? 6 × 10⁻20 நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தேவை. கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க? வால்யூம் கொடுத்துறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சலாமா? வால்யூம் என்ன? 15 லிட்டர்னு கொடுத்துறாங்க. 15/22.4 ஒரு சம்திங் ஒரு வேல்யூ வரும். இதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுல அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அடுத்தது 15/22.4 தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? 15/2.4 தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N/22 சாரி அவகாட்ரோ நம்பர். ஸோ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் 18/22.4 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N/2 அவகாட்ரோ நம்பர். ஸோ கேபிட்டல் N வச்சுக்கிட்டு அவகாட்ரோ நம்பர் அங்கே ஒட்டு போயிட்டீங்கன்னா அதான் ஆன்சர். சரியா? நீங்க போட்டுருவாங்க பாருங்க. 66 வருது. அந்த 0.66 மல்டிப்ளை பண்றேன். 6 × 10⁻23. ஸோ அவகாட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்றேன்னா அதுதான் எனக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சரி, அல்லது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஓகேவா? ஓகேவா? ஸோ 5 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு நான் போட்டேன் அப்படின்னாலும் அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/22. ஓகேவா? தான் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிடைச்சிடும். சரியா? சரி, ஓகே, இவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள் தான். நெக்ஸ்ட் 1 mole of O2. ஓகேவா? ஸோ 1 mole of O2 என்னென்ன சொல்லலாம்? 1 mole of O2 is equal to 22.4 liter of O2 சொல்லலாம். ஏன்னா 1 mole is equal to 22.4 liter at STP. ஓகேவா? ஸோ 22.4 liter of O2 சொல்லலாம். 6 × 10⁻23 particles of O2 சொல்லலாம். ஏன்னா 6 × 10⁻23 அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால 6 × 10⁻23 particles of O2 சொல்லலாம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி காம்பவுண்ட் 32 கிராம் ஆஃப் O2 சொல்லலாம். ஸோ 1 mole அப்படிங்கிறத நான் என்னென்ன சொல்லலாம்? 22.4 liter of O2 சொல்லலாம். 6 × 10⁻23 particles of O2 சொல்லலாம். 32 கிராம் ஆஃப் O2 சொல்லலாம். ஓகே, எனக்கு 3 விதமா சொல்லலாம். நெக்ஸ்ட் 1 mole of அலுமினியத்தை என்னென்ன சொல்லலாம்? 6 × 10⁻23 particles of அலுமினியம் சொல்லலாம். 27 கிராம், அதான் அதோட அட்டாமிக் வெயிட். அலுமினியத்தோட அட்டாமிக் வெயிட் வந்து 27 கிராம். ஸோ வந்துட்டு 27 கிராம் ஆஃப் அலுமினியம்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 வகையா சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவலன்ட் வெயிட். ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ட் வெயிட்ங்கிறது என்னது? ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் எலமெண்ட் வந்துட்டு என்னது? மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை பேசிசிட்டி ஆஃப் ஆசிட். ஓகே, ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் divided by basicity of acid. சரியா? ஓகேவா? so equivalent weight is equal to molecular weight divided by basicity of acid. so equivalent weight of an acid வந்து என்னது? molecular mass divided by basicity of acid. சரியா? so equivalent weight of an element அப்படின்னா basicity of acid தெரிஞ்சிருக்கணும். சரியா? இல்ல ஒரு காம்பவுண்ட்ல எவ்வளவு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கோ அந்த அளவுக்கு பேசிக் அப்படின்னா அந்த அளவுக்கு பேசிசிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுல OH குரூப் 3 இருக்கு. ஸோ பார்ட் எது அப்படின்னா H மட்டும் தான் ரீப்ளேஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால ஹைட்ரஜன் ஈஸியா ரீப்ளேஸ் ஆயிடும். மொத்தம் 3 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்ப இந்த ஆசிட் வந்துட்டு ட்ரைபேசிக். ஓகேவா? ட்ரைபேசிக் 3 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கனால ட்ரைபேசிக்.
3. ஓகேவா? ஈக்குவலன் வெயிட் கேட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஈக்குவலன் வெயிட் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? மாலிகுலர் வெயிட் டிவைட் பை 3 ஆல நீங்க அப்படின்னா ஈக்குவல் வெயிட் வரும். சரியா? மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க தெரியலன்னா சொல்றேன் பாருங்க. இப்போ NH3 விட மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கணும்னா நைட்ரஜனுக்கு வந்துட்டு எவ்வளவு அட்டாமிக் வெயிட்? ஓகேவா? நைட்ரஜன் அட்டாமிக் வெயிட் பிளஸ் ஹைட்ரஜனுக்கு 3 × 1. ஓகேவா? ஹைட்ரஜன் 14 + 3 = 17 அட்டாமிக் வெயிட் ஆஃப் NH3. ஓகேவா? அது எப்படி 14ன்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் அட்டாமிக் வெயிட் நம்பரை டபுள் பண்ணா இப்போ அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ 7, அதை டபுள் பண்ணா மேக்ஸிமம் எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகேவா? மாலிகுலர் வெயிட் காம்பவுண்ட். சரியா? அசிடிட்டி அது சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி ஒன் மாலிகுலுக்கு வந்துட்டு ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ பிளஸோட ஈக்குவலன் வெயிட் கேட்டேன். இது வந்து 3 எலக்ட்ரான லாஸ் பண்ணிருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட். ஸோ 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால தான் 3+. சரியா? ஸோ இப்போ அட்டாமிக் போட்டு பை இதுதான் ஆன்சர் வந்துட்டு. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு அல்லது எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கு. ஸோ அது நம்ம சொல்லணும். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2H + 2 எலக்ட்ரான் 2H + ஸோ 2H + 2 எலக்ட்ரான் தான் எனக்கு என்ன தருது? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வந்துட்டு H2ஓட மாலிகுலர் வெயிட் வந்துட்டு 2 டிவைட் பை எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. அப்போ ஈக்குவல் வெயிட் எவ்வளோ? 1 = 1. ஸோ ஈக்குவல் வெயிட் = மாலிகுலர் வெயிட் டிவைட் பை சார்ஜ். ஓகேவா? மாலிகுலர் வெயிட் பை சார்ஜ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு பாத்தீங்கன்னா Al கிடைக்கும். Al பிளஸ் 3 எலக்ட்ரான் Al கிடைக்கும். ஓகேவா? 3 எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கு. ஸோ அப்போ அலுமினியத்தோட அட்டாமிக் அலுமினியத்தோட 3. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் கம்போசிஷன். மாஸ் இருக்கு. வால்யூம் பெர்சன்டேஜ் பார்ப்போம். பட் வால்யூம் பெர்சன்டேஜ் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் தி எலிமெண்ட் இன் கவர் மாஸ் ஆஃப் தி மாலிகுலர் ஒரு எலிமெண்டோட மாஸ் இன்ட்டு 100ஆல போட்டோம் அப்படின்னா மாஸ் பெர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா H2 இருக்கு. ஓகேங்களா? வாட்டர் மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ வாட்டரோட மாலிகுலர் வெயிட் நான் கீழே போடணும். மேல என்ன போடணும் அப்படின்னா அந்த எலமெண்டோட மாலிகுலர் மாஸ். ஓகேவா? இப்போ 2 ஒரிஜின் இருக்கு. அப்ப 2 டிவைடட் பை 8 ஹைட்ரஜன். எப்படி 18 வந்துச்சு? அந்த வாட்டரோட 18. சரியா? அதே மாதிரி மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? எயிட் பர்சன்டேஜ் வரும். நெக்ஸ்ட்
எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஹலோ, கேக்குதா இல்லையாப்பா? H12O6 நான் எந்த அளவுக்கு சுருக்க முடியும்? நான் C6 இந்த C6 H12 நான் எல்லாத்துலயுமே நான் 6 டிவைட் பண்ணேன் அப்படின்னா CH2O கிடைக்குமா? எல்லாத்தையுமே நான் 6 டிவைட் பண்ண அப்படின்னா ஸோ நான் இந்த அளவுக்கு நான் 6 டிவைட் பண்ற அளவுக்கு நான் சுருக்க முடியும். அதுக்கு மேல என்னால சுருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவான எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அதுதான் வந்துட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரி, அதே மாதிரி C6 H6 6 டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு C சரியா? ஸோ இந்த அளவுக்கு நான் அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபார்முலா. கெமிக்கல் ஃபார்முலா அல்லது டிட்டர்மினேஷன் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் மோல்ட் ரேஷியோ. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப் டிட்டர்மினேஷன் ஆஃப் மோல்ட் ரேஷியோ. மூணாவது ஸ்டெப் மேக் இட் அஸ் ஏ வோல் நம்பர் ரேஷியோ. நாலாவது ஸ்டெப் சிம்பிளஸ்ட் வோல் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் சும்மா ஞாபகம் வச்சோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் இதெல்லாம் ஈஸி புரியும். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சு போனா புரியாது. பண்ணும்போது தான் புரியும். அது என்ன லெசன் அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லெசன். ஸோ ப்ராப்ளம் சரியா? ஸோ நெக்ஸ்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் எப்படி இருக்குது? ஆல் ஃபைண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்ச பிறகு அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட கண்டுபிடிக்கணும். எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டு மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ N இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் எம்பிரிக்கல் வெயிட் இது வரும். ஓகேவா? ஸோ மாலிகுலர் வெயிட் இதோட போய் எம்பிரிக்கல் வெயிட்னு வரும். அதான் ஃபார்முலா. எம்பிரிக்கல் வெயிட் தான் ஃபார்முலா. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சு நீ அதை எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட என்ன நீ மல்டிப்ளை பண்ணனா அது மாலிகுலர் ஃபார்முலா வரும். ஓகே, இப்போ இந்த C6 ஃபார்முலா அப்படின்னு CH2 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என் வேல்யூங்கிறது என்ன வெயிட்? ஓகேவா? இதான் மாலிகுலர் வெயிட் 180. எம்பிரிக்கல் வரும். எம்பிரிக்கல் CH2 ஓட எம்பிரிக்கல் வெயிட் என்ன? கார்பனுக்கு என்ன வெயிட்? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 2. சாரி, ஹைட்ரஜனுக்கு 1 தான். இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2. ஓகேவா? 12 + 2 14. 14 + 16 எவ்வளவு வரும்? 30. ஓகேவா? ஏன்னா ஆக்சிஜனுக்கு 16, ஸோ 30 வரும். வருது. ஓகேவா? N = 6 அப்படின்னா 6 × எம்பிரிக்கல் ஃபார்முலா 6 × எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O. ஓகேவா? ஸோ இதான் மாலிகுலர் ஃபார்முலா CH2O6. ஸோ இதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணும்போது இது ஈஸியாக புரியும். ஸோ இப்போ புரிஞ்சாலும் புரியாட்டியும் பரவாயில்ல, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ a gaseous hydrocarbon gives upon combustion 0.72 gram of water, 0.72 gram of water, ஓகேவா, and 3.08 gram CO2. The empirical formula of the hydrocarbon is, ஓகேவா? ஸோ empirical formula of the hydrocarbon கேட்டுறாங்க. ஸோ ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம், ஏன்னா இதுல வந்துட்டு மோல் கான்செப்ட் பிளஸ் ஸ்டாய்ஷியோமெட்ரிக்லாம் அடங்கி இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு டீச் பண்ணிட்டு வேணா அதை பார்த்து
ஸோ ஸ்டாஷியோமெட்ரிக் ஓகேவா, ஸ்டாஷியோமெட்ரி அப்படின்னா என்ன, CH4 2O ஓகேவா. ஸோ CH4 ஒரே ஒரு மோல் தான் எடுத்துக்கிறேன், O2 2 மோல், CO2 1 மோல் தான் எடுத்துக்கிறேன், H2 2 மோல் தான், H2O 2 மோல் எடுத்துக்கிறேன் சரியா. ஸ்டாஷியோமெட்ரிக் CH4 CO2 1 2 ஓகேவா. ஸ்டாஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 mole of CH4 reacts with 2 1 ஓகேவா. ஒரு மோல் CH4 எடுத்துக்கிட்டு நான் 2 moles ஆஃப் O2 கூட ரியாக்ட் பண்றேன், எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 1 mole H2O. இது வந்து ஒரு மோல் CH4 எடுத்துக்கிட்டு நான் 2 மோல் ஆக்சிஜன் கூட போடுறேன், எனக்கு 1 mole ஆஃப் CO2 கிடைக்குது, 2 moles ஆஃப் சரியா. அதே மாதிரி 1 mole ஆஃப் CH4 எடுத்துக்கிட்டு நான் 1 molecule ஆஃப் CH4, 1 molecule என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர் ஓகேவா. அப்போ நம்பர் ஆஃப் 1 மோல் சரியா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர் தான் மாலிகுல்ஸ். அப்போ 1 இன்டு அவகாட்ரோ நம்பர் ஓகேவா. 1 molecule ஆஃப் CH4 reacts with 2 molecules ஆஃப் O2TQ, 1 molecule ஆஃப் CO2 and 2 molecules ஆஃப் H2O ஓகேவா. நான் இதே அந்த ரியாக்ஷன் நான் இப்படியும் சொல்லலாம் ஓகேவா. அல்லது நான் லிட்டர்ல சொல்லணும் அப்படின்னா 22.4 liter ஆஃப் CH4 0.8 2 moles ஆஃப் 44.8 liter to give 22.4 liter of CO2 and 48 liter of H2O. 22.4 liter into 2 சரியா. ஸோ எனக்கு இந்த மாதிரியும் சொல்லணும், இந்த மாதிரி லிட்டர்ல சொல்றதுனால கிராம்ல சொல்லணும் அப்படின்னா ஓகேவா, 16 gram of CH4 gram of O2 to give 44 gram of CO2 and 2 into 18 gram of H2O ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் கிராம்லையும் சொல்லலாம், மோல்லையும். அந்த 1 மோல்ங்கிறது அவகாட்ரோ நம்பர், அதாவது மாலிகுல் 1 மாலிகுல்னு சொல்லலாம், அல்லது நான் கிராம்லையும் சொல்லலாம், அல்லது நான் லிட்டர்லையும் சொல்லலாம். அந்த ஸ்டாஷியோமெட்ரி அப்போ 1 mole ஆஃப் CH4 is equal to 44 gram of O2 ஓகே. அந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஒரு மோலை நான் கிராமுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு மோலை நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஒரு மாலிகுல நான் கிராமுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாத்தி நம்ம கொஸ்டினுக்கு நம்ம என்ன தேவை, இந்த மாதிரி நம்ம சரியா. ஓகே நம்ம பார்க்க போது இஸ் ஈக்குவல் டு லிட்டர் வால்யூம் கூட போடலாம் ஓகேவா. ஸோ அப்போ 1 mole அப்படிங்கிறது 22.4 liter. அப்போ 1 moleங்கிறது அட்டாமிக் வெயிட், 1 mole ஸோ அதனால சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் சரியா. அப்போ 1 mole ஆஃப் CH4 வந்து எதுக்கு CO2க்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா. 1 molecule ஆஃப் CO2க்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். Next, limiting reagent எப்படி கண்டுபிடிக்கிறது. Limitant which gets consumed and limits the amount of the product is called a limiting reagent. The mole product are always determined by the starting moles of, அதாவது லிமிட்டிங் ரியேஜென்ட்க்கு என்ன மட்டும்தான் என்னவா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னா ரியாக்டும் தான் இருக்க முடியும். எந்த ஒரு ரியாக்டன்ட் அந்த ரியாக்ஷன்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆகுதோ அல்லது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட். சரி, எப்படி இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறது? லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறது எதுக்கு? லிமிட்டிங் ஃபர்ஸ்ட் A plus B gives A2B3 அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு ஓகேவா. 6 moles of A reacts with 20 moles of B. After the reaction, limiting reagent, number of moles of A and B and A2B3 will. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் போடுறா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A எவ்வளவு இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B இருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A2B3 எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடுறான்னு கேட்கறாங்க சரியா.
சொல்றேன், இப்ப கவனிச்சுக்கோங்க சரிங்களா. பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணணும். 2a plus 3b gives a2b3 வரும் சரியா. ஸோ 2a plus 3b gives a2b3. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 6/2 எப்படி 20/3 இது எப்படி வந்து எனக்கு ஒரு டவுட் வரும். ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஓகேவா, n/s. அதனால நான் ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால ஒன்றா, ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். கொஸ்டின்ல என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ். அஸ் பர் ரியாக்ஷன் படி என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸோ அதை நம்ம ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும் சரியா. கொஸ்டின்ல 6 மோல்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கானுங்களா. ஸோ 6 மோல்ஸ் ஆஃப் ஏ கொடுத்துருவானுங்க, 6 மோல்ஸ் ஆஃப் ஏ, 20 மோல்ஸ் ஆஃப் பின்னு கொடுத்துருவானுங்க. இப்போ 6 ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஏவோட ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன, 2a ஓகேவா. ஸோ அப்போ 6/2. அதே மாதிரி 20 மோல்ஸ் ஆஃப் பி 20/3, ஏன்னா பியோட ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 3 ஓகேவா. ஸோ இது ரெண்டுல எந்த வேல்யூ ரொம்ப சின்னதா வருதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜன் ஓகேவா. ரெண்டுல எது சின்னதா வருது, 3 தான் சின்னதா வருது. அப்போ ஏ இஸ் எ லிமிட்டிங் ரியேஜன் ஓகேவா. லிமிட்டிங் ரியேஜன் ஏ தான். ஸோ கண்டுபிடிச்சாச்சு சரியா. லிமிட்டிங் ரியேஜன் ஏ தான் ஓகேவா. ஸோ எதுக்கு லோ வேல்யூ வருதோ அதுதான் லிமிட்டிங் ரியேஜன். ஸோ ஏ தான் லிமிட்டிங் ரியேஜன் சரியா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மோல்ட் ரேஷியோ ஓகேவா. Stoichiometric coefficient 2, moles of B ஓட stoichiometric coefficient 3 is equal to 3 divided by 1 ஓகேவா. அந்த மாதிரி வரும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A divided by 2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 6 கொடுத்தாங்க கொஸ்டின்ல. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ ஏன்னா ஃபுல்லாவே ரியாக்ட் ஆக போகுது, நம்பர் ஏ தான் ஃபுல். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ கொடுத்துருவானுங்க, 6 கொடுத்துருவானுங்க சரியா. சரி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A2B3 எவ்வளோ இருக்கும், 3 ஓகேவா. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி நான் இதையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இதையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A2B3 எனக்கு 3 கிடைச்சிச்சு. அப்போ 3 × 3 9 ஓகே. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ வரும், 9 ஓகேவா. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி வந்து 9 வந்துச்சு. இப்போ பி வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 9 அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி எவ்வளவு லெஃப்ட் ஆயிருக்கும், 9 மோல்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கு, லெஃப்ட் ஆயிருக்கும். 20 மோல்ல 9 மோல் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மீதி வந்து 11 மோல் லெஃப்ட் ஆயிருக்கும் ஓகேவா. 11 மோல்ஸ் ஆஃப் பி தான் லெஃப்ட் ஆயிருக்கும். ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைட் பை 3 as per ரியாக்ஷன் ஓகேவா. ரியாக்ஷன் படி, ஸோ ரியாக்ஷன் படி இந்த இதுபடி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரெண்டு நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைட் பை 3. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ நமக்கு தேவை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு 6 தான் வருது. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி வந்து 9 அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம போட்டு பார்த்தாலும் 6 தான் வருது. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கும், லெஃப்ட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ 0. ஏன்னா கொஸ்டின்ல 6 மோல்ஸ் தான், 6 மோல்ஸ் தான் ஃபுல்லா ரியாக்ட் ஆயிருக்கு. லிமிட்டிங் ரியேஜன் ஃபுல்லாவே ரியாக்ட் ஆயிடும். R - R = 0. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A லெஃப்ட் வந்துட்டு 0, B லெஃப்ட் வந்துட்டு 11, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A2B3 வந்துட்டு 3 ஓகேவா. சோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் சரியா. ஓகே நெக்ஸ்ட் N2 + H2 gives NH3 ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல எது வந்து லிமிட்டிங் ரீஜன் கேட்குறாங்க.
எப்பொழுதும் போலதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் தெரியும் சரி N2 plus H2 gives NH3 நான் பேலன்ஸ் பண்ண 2 plus 3H2 plus 2NH3 வரும் சரியா ரேஷியோ எடுக்கணுமா நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை ஸ்டாய்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் சரியா 6 moles of N2 கொஸ்டின் கொடுத்தானுங்க அப்ப 6/1 20/3 வரும் சரியா சோ அப்ப எவ்வளவு வரும் சோ இது 6 வருது இது எவ்வளவு வரும் 6 பாயிண்ட் சம்திங் எவ்வளவு வருமா சோ அப்ப இந்த 6.6 வருது அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் எது சின்னதா வரும் அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்ப நைட்ரஜன் தான் லிமிட்டிங் சோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A divided by 1 is equal to number of moles of B divided by 3 is equal to number of moles of NH3 divided by 2 ஓகேவா சோ எழுதிக்கிறேன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏவையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH3 ஈக்குவல் பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH3 எவ்வளவு வருது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ வந்து क्वेश्चन 6 னு கொடுத்துறானுங்கல சோ ஏனா லிமிட்டிங் ரியேஜென்ட் ஏதோ நான் தான் எடுத்துக்க முடியும் ஓகேவா அதான் எடுத்துக்க முடியும் சோ 6 னு கொடுத்துறானுங்க அப்ப 6 * 2 எவ்வளவு வரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா வந்துட்டு 12 வரும் சரியா சால்வ் பண்ண அப்படினா 12 வரும் ஓகேவா 12 வரும் 12 moles ஆஃப் அம்மோனியா அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி ஓகேவா இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் சரியா வரேன் இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி வந்துட்டு எனக்கு வந்துட்டு பை 3 இஸ் ஈக்குவல் டு 12 டிவைட் பை 2 ஓகேவா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா வந்து 12 இஸ் ஈக்குவல் டு 6 ஓகே 6ன்னு வரும் ஸோ இந்த 3 வந்து இங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா 18 மோல்ஸ் ஓகேவா அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏவையும் நான் அந்த 18 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி நான் வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ வரும் 6 மோல் வரும் ஓகேவா கொஸ்டின்லேயும் 6 மோல் தான் கொடுத்துறாங்க இங்கேயும் 6 மோல் தான் வருது அப்போ எல்லாமே ரியாக்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆயிடுச்சு அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ 0 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ எவ்வளோ லெஃப்ட் ஆயிருக்கும் 0 லெஃப்ட் ஆயிருக்கும் 20ல 18 மோல் ரியாக்ட் ஆயிடுச்சு மீதி 2 மோல் ஓகேவா 0 2 12 அதான் ஆன்சர் weight of the solute weight of the solution in 100 ரெண்டுமே சேம் தான் வால்யூம் பர்சன்டேஜ்னா வால்யூம் ஆஃப் தி solute வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இன்டு 100 ஓகேவா எல்லாமே மில்லி லிட்டர்ல இருக்கணும் weight வால்யூம் பர்சன்டேஜ்னா weight of the solute in gram weight of the solution in milliliter சரி வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இன் மில்லிலிட்டர் இன்டு 100 ஓகேவா இதுதான் weight வால்யூம் பர்சன்டேஜ் சரியா ஸோ நார்மாலிட்டி என்ன ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் solute divided by வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இன் லிட்டர் ஸோ நார்மாலிட்டி தான் ஃபார்முலா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் என்ன ஃபார்முலா weight of the solute divided by equivalent weight of the solute volume of the அடுத்தது நெக்ஸ்ட் மோல் ஃபிராக்ஷன் என்ன ஃபார்முலா XA is equal to NA divided by NA plus NB அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி காம்பனன்ட் divided by டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போ AB அப்படிங்கிற ரெண்டு காமன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ ஏவுக்கு வந்து நான் மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A divided by நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A plus நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B அதே மாதிரி மோல் ஃபிராக்ஷன் ஃபார் B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B divided by நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A plus நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் B ஓகேவா ஸோ அப்போ XA plus XB எவ்வளோ வரும் 1 மோல் சரி XA plus XB எவ்வளோ 1ன்னு வரும் ஓகேவா ஸோ நீ ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 1 தான் வரும் நீ வேணா ஆட் பண்ணி பார்த்துக்கோ ஸோ இதையும் நீ ஆட் பண்ண அப்படின்னா 1 தான் வரும் சரியா ஸோ நெக்ஸ்ட் மொலார் number of moles of the solute divided by volume of the solution liter number of moles of solute என்ன formula given weight divided by molecular weight இதான் number of moles of solute சரியா
அதே மாதிரி மொலாலிட்டிக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிலோகிராம். மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன் கிலோகிராம். வாட்டர் தான் சால்வ், அந்த மாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் weight total weight plus weight of the solvent அல்லது weight of the solution கூட போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. weight of the solute divided by weight of the solution into 10 power 6. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஃபார் பர்சன்டேஜ். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் weight of the solute, weight of the solvent for parts per million. ஓகேவா? So today ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா சரியா?